செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நாளை 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல். திமுக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருக்கும் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. தேர்தல் பணி செய்ய விடாமல் தடுக்கும் நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் கட்சியினருக்கு சொந்தமான கடையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். சோதனை நடத்த விடாமல் தடுத்ததால் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு. பாகிஸ்தானில் புழுதி புயல் மற்றும் கனமழைக்கு 39 பேர் பலி. 135க்கும் மேற்பட்டோர் காயம். மீட்புப் பணிகள் தீவிரம். ஐபிஎல் கிரிக்கெட். ஹைதராபாத்தில் இன்று சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல். விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக கடந்த 11ஆம் தேதி 20 மாநிலங்களில் 91 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 2வது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியும் அடங்கும். தமிழ்நாட்டில் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளதால் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் நாளை வேலூரை தவிர 38 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாளை நடைபெறும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 15,79,34,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இவர்களுக்காக 1,81,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் தமிழகத்தில் நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டனர். வாக்குப்பதிவை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைகளிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் லாரிகள் மூலமாக வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதில் எதுவும் முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க ஒவ்வொரு வாகனத்திற்கும் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளன. இதுபோன்று தேர்தல் பாதுகாப்பிற்காக 160 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கதிரானந்தனின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவரது தந்தை துரைமுருகனின் நண்பர்கள் வீடுகள் மற்றும் சிமெண்ட் குடோன்களில் வருமான வரித்துறையினர் அண்மையில் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இதில் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்துவது குறித்து அத்தொகுதி தேர்தல் அதிகாரி அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பினார். இதை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் வேலூர் மக்களவைத் தேர்தலை தற்போதைக்கு ரத்து செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை அனுப்பியது. இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெறவிருந்த தேர்தலை ரத்து செய்ய ஒப்புதல் அளித்து அறிவிப்பு வெளியிட்டார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டாலும் அத்தொகுதிக்கு உட்பட்ட ஆம்பூர், குடியாத்தம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை தேர்தல் நடைபெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்தவே தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வருங்காலத்தில் தேர்தல் ஆணையத்தில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்தனின் தந்தை துரைமுருகனும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பேரிலேயே வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். பண பலத்தால் வெற்றி பெற முயன்றவர்களுக்கு தடை போட்டு ஜனநாயகத்தை தேர்தல் ஆணையம் காப்பாற்றிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக மகளிர் அணி செயலாளரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளருமான கனிமொழி தற்போது தூத்துக்குடியில் தங்கியுள்ள வீட்டில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கனிமொழி கடந்த 1 மாத காலமாக தூத்துக்குடி குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் கனிமொழி தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தினார்கள். இதேபோல் கர்நாடக மாநில அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்களின் வீடுகள், அலுவலகங்கள் என 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று சோதனை நடத்தப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருக்கும் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பதற்கும் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரியும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேர்மையான பாரபட்சமற்ற தேர்தல் நடத்துவதில் தேர்தல் ஆணையம் தோல்வியடைந்திருப்பதாகவும் அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கனிமொழி இல்லத்தில் நடைபெற்ற சோதனைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளை தேர்தல் பணி செய்ய விடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் வருமான வரித்துறையை மத்திய அரசு தொடர்ந்து பயன்படுத்தி வருவது ஜனநாயக விரோத செயல் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரின் அமமுக கட்சியினருக்கு சொந்தமான இடத்தில் சோதனை நடத்தவிடாமல் தடுத்தவர்களை கலைக்க காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டிப்பட்டியில் அமமுகவினருக்கு சொந்தமான கடை ஒன்றில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் அங்கு சோதனை நடத்த சென்றனர். இவர்களை கண்டதும் அங்கு பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தப்பியோடியதாகவும் 4 பேர் மடக்கி பிடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டு வந்த அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிகாரிகளை சோதனை நடத்த விடாமல் தடுத்தனர். அவர்களை விரட்டுவதற்காக காவல்துறையினர் வானத்தை நோக்கி 4 ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் அமமுகவினர் அங்கிருந்து சிதறி ஓடினார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த கடையிலிருந்து கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்த பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பீகாரில் குறிப்பிட்ட சமுதாயத்தினரை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க கூறி பிரச்சாரம் செய்த பஞ்சாப் மாநில அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையிலான பிஜேபி குழு ஒன்று புதுதில்லியில் நேற்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்று அளித்தது. அந்த மனுவில் வாக்கு வங்கி அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாகவும் மத அடிப்படையில் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்த முயல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சமுதாயத்தினரை காங்கிரசுக்கு வாக்களிக்கும்படி பிரச்சாரம் செய்த சித்து மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் பிஜேபி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பெருமளவுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் எனவே மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளிக்குமாறு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் இதன்படி 10,000 கோடி ரூபாயை வாக்காளர்களுக்கு வழங்க அரசியல் கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் மதுரையைச் சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து பல இடங்களில் பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் எனவே மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர்களில் ஒருவரான அசம்கான் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி பிரச்சாரம் செய்த விவகாரத்தில் 24 மணி நேரத்திற்குள் பதிலளிக்குமாறு அசம்கானுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
தேர்தல் பிரச்சாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வரும் தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த வரிசையில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர்களில் ஒருவரான அசம்கான் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்வர், மிலக், மிலஸ்பூர் உள்ளிட்ட இடங்களில் பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அளித்துள்ள அறிக்கையின் அடிப்படையில் 24 மணி நேரத்திற்குள் உரிய பதிலளிக்குமாறு அசம்கானுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நேற்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள ஜெட் ஏர்வேஸ் விவகாரத்தில் பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் பிரதீப் சிங் கரோலா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சிவில் விமான போக்குவரத்து துறை இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெட் ஏர்வேஸ் நிறுவன விமான போக்குவரத்தை சீரமைப்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் அதிகம் பயணிக்கும் 40 வழித்தடங்களுக்கான விமான பயண கட்டணங்களை கண்காணிக்கவும், ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் விமான கட்டணங்களை குறைப்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மார்ச் மாதத்திலிருந்து விமான போக்குவரத்தை சீரமைக்க 8 கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் மேலும் 3 விமானங்கள் சேர்க்கப்படவிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாவீரரின் போதனைகள் மக்களின் கலாச்சாரத்தில் அமைதியை ஏற்படுத்தும் உன்னத போதனை என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வன்முறையற்ற சமுதாயம், உண்மை ஆகிய மகாவீரரின் போதனைகள் போற்றுதலுக்கு உரியது என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாவீரரின் போதனைகளுக்கு தாம் தலைவணங்குவதாகவும் அவரது போதனைகள் அனைத்து மனித சமுதாயத்தினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் வாக்குச்சாவடிகளில் 25 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக இதுவரை 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் 9,73,161 வாக்காளர்கள் வாக்களிக்க இருப்பதாகவும், மக்களவைத் தேர்தலில் 18 வேட்பாளர்களும், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் 8 வேட்பாளர்களும் போட்டியிடுவதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், வாக்காளர்களின் பாதுகாப்பிற்காக 100 மையங்களில் ஐகி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் ஏற்பட்ட புழுதி புயல் மற்றும் இடி மின்னல் மழை காரணமாக 39 பேர் உயிரிழந்தனர். 135க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களில் திங்கட்கிழமை இரவு பெய்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை மற்றும் புழுதி புயல் வீசியதன் காரணமாக 39 பேர் உயிரிழந்ததாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின் கம்பங்களும் மரங்களும் அடியோடு சாய்ந்துள்ளன என்றும், பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன என்றும், குறிப்பாக 80க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பெஷாவர் மாகாணத்தில் குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருந்த 5 பயங்கரவாதிகளை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சுமார் 17 மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். பெஷாவர் அருகே உள்ள ஹயதாபாத்தில் 3 அடுக்கு கட்டடம் ஒன்றில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த 5 பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் நீதிபதி மற்றும் காவல் ஆய்வாளர் ஒருவர் மீதான தாக்குதல் தொடர்பாக தேடப்பட்டு வந்தார்கள் என்றும் அவர்கள் மேலும் கூறினர். இந்தோனேஷிய அதிபர் பதவி மற்றும் நாடாளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது.
காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமத்ரா தீவு பகுதியில் மட்டும் பகல் 1 மணி வரையே வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக இஸ்லாமிய மக்களை கொண்ட இந்தோனேஷியாவில் 19 கோடி பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இந்த தேர்தலில் முன்னாள் ராணுவ தலைவர் பிரபாவோவே ஜோகா விட்டோ எதிர்த்து அதிபர் பதவிக்கு போட்டியிடுகிறார். வரும் 2030ஆம் ஆண்டு வரை எகிப்து அதிபராக அப்தல் ஃபட்டா அல் சிசி தொடர அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 596 உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்ட திருத்தம் நேற்று கொண்டுவரப்பட்டு இறுதி வாக்கெடுப்பு நேற்று நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 554 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் 531 பேர் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாகவும் 21 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் அலி அப்தல் அல் கூறுகையில், இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவரும் நடவடிக்கை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி தற்போது முழுமை பெற்றிருப்பதாகவும், இந்த மிகச்சிறந்த நாளில் எகிப்து மக்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தை அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,41,00,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கோவையை அடுத்து சூலூர் அரசு மருத்துவமனை அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவையில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கி தலைமையகத்தில் இருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வங்கி கிளைகளுக்கு பணம் கொடுத்துவிட்டு மீண்டும் கோவைக்கு திருப்பி எடுத்து வரப்பட்ட 1,41,00,000 ரூபாய்க்கான உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் சூலூர் வட்டாட்சியர் முன்னிலையில் இந்த ரொக்கம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி பொதுத் தேர்தல் மற்றும் ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பணியாற்றும் 280 நுண்பார்வையாளர்களுக்கு ஒரு நாள் தேர்தல் பயிற்சி மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் தேர்தல் பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தேர்தலில் பணியாற்றும் நுண்பார்வையாளர்கள் பாரபட்சமின்றி நேர்மையாக பணியாற்றி அமைதியாக தேர்தல் நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோயிலில் ராமநவமி விழாவை ஒட்டி கருட சேவை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலின் ராமநவமி பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற கருட சேவையில் பரமபதநாதன் கருட வாகனத்தில் அமர்ந்து கோதண்டராமர் எழுந்தருளினார். இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். லஷ்கர்-இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளித்ததாகவும் சட்டவிரோதமாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாகவும் கூறி ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவரும் தொழிலதிபருமான ஜஹூர் அகமது வட்டாலியின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. வட்டாலி உள்ளிட்ட ஹுரியத் தலைவர்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து நிதி உதவி அளிக்கப்படுவதாக இந்தியா குற்றம் சாட்டி வந்தது. இந்நிலையில் தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்ததை அடுத்து காஷ்மீரில் உள்ள வட்டாலியின் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடுகள், நிலங்கள் ஆகியவற்றை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வங்கதேச நடிகர் ஃபெர்டூஸ் அகமதுவின் விசாவை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஃபெர்டூஸ் அகமது இந்தியாவில் தொழில் மேற்கொள்வதற்காக விசாவை பெற்றுவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அவரது விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு எதிர்காலத்தில் அவர் சுற்றுலா விசாவில் இந்தியாவிற்கும் வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் அவர் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். இந்தியா, தாய்லாந்து இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக இந்திய கடற்படை தளபதி சுனில் லம்பா 4 நாள் சுற்றுப்பயணமாக இன்று தாய்லாந்து செல்கிறார். தாய்லாந்து பாதுகாப்புத்துறை தலைவர் பொன்பிபாட் வின்யாசிரியா உள்ளிட்ட அதிகாரிகளை சுனில் லம்பா சந்தித்து பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பின்னர் பேங்காக்கில் உள்ள ராயல் தாய் பாதுகாப்பு படை தலைமையகத்தையும் சுனில் லம்பா பார்வையிட உள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று சாகச பயிற்சியில் ஈடுபட்ட போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரபிக்கடலில் கடந்த வாரம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த ஹெலிகாப்டரில் பயணித்த 3 பேர் காயம் ஏதுமின்றி பாதுகாப்பாக தப்பியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த விபத்து குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ராவலாகோட் வரையிலும் கடந்த 2 வாரங்களுக்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் போக்குவரத்து வர்த்தகம் நேற்று மீண்டும் தொடங்கியது. இதையடுத்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்த ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட சரக்கு லாரிகள் பாகிஸ்தானுக்கு சென்றன. கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதல் காரணமாக வர்த்தகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள மரங்கள் எரிந்து சாம்பலாயின. கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தைல மரங்கள் நடப்பட்டுள்ளன. நேற்று இப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ மளமளவென பரவியதால் தீயை அணைப்பதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் 90% மரங்கள் எரிந்து சாம்பலாயின. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதவுள்ளன. ஐபிஎல் 2019 சீசனில் பிளே ஆஃப் சுற்றில் முதல் அணியாக நுழைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்முரமாக உள்ளது. சென்னை அணி பட்டியலில் 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. 6 புள்ளிகளுடன் சன்ரைசர்ஸ் அணி 6வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் மொஹாலியில் நேற்றிரவு நடைபெற்ற ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 12 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்ததை அடுத்து முதலில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி களமிறங்கியது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து 182 ரன் எடுத்தது. இதையடுத்து 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட்டுகளை இழந்து 170 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். திட்டமிட்டபடி +2 தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும். விடைத்தாள் நகல் மறு கூட்டலுக்கு ஏப்ரல் 22 முதல் விண்ணப்பிக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு தினத்தந்தி. தமிழகத்தில் 1.39 லட்சம் காவலர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காவல்துறை தகவல் தினமணி. பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் விதித்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்த பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதியின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தினமலர். தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் அனைத்து நிறுவனங்களுக்கும் நாளை ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அளிக்க வேண்டும். மாநில தொழிலாளர் ஆணையர் அறிவுறுத்தல். தினகரன். கூகுள் ஆதரவுடன் நாடு முழுவதும் அடுத்த 3 ஆண்டுகளில் 600 மகளிர் மென் பொறியாளர்களை உருவாக்க பெண் பொறியாளர் திட்டம் தீக்கது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முன்னணியில் விளங்கும் விப்ரோ நிறுவனத்தின் ஊழியர்களின் கணினியில் தகவல் திருட்டு. விப்ரோ நிறுவனம் தீவிர விசாரணை. தி இந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நாளை 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல். திமுக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருக்கும் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை.
தேர்தல் பணி செய்ய விடாமல் தடுக்கும் நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் கட்சியினருக்கு சொந்தமான கடையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். சோதனை நடத்த விடாமல் தடுத்ததால் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு. பாகிஸ்தானில் புழுதி புயல் மற்றும் கனமழைக்கு 39 பேர் பலி. 135க்கும் மேற்பட்டோர் காயம். மீட்புப் பணிகள் தீவிரம். ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத்தில் இன்று சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.